வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈஜிப்த் நாட்டில் இருக்கக்கூடிய லுக்சூர் அப்படின்னு ஒரு சிட்டி. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டின்னு சொல்லலாம். இந்த சிட்டியில் வந்து நம்ம வந்து க்ரூஸ் ஏறத்துக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நைல் நதி. உலகத்திலே வந்து ரொம்ப இனிப்பான, அதாவது தூய்மையான இனிப்பானன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நைல் நதியில் கப்பலில் வந்து நம்ம போட போகிறோம். அடுத்த 4 நாட்கள் வந்து இந்த கப்பலில் தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த கப்பலில் வந்து போர்டிங் ஆகிறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம கூட வந்து நாமக்கல்லேருந்து சக்திவேல் வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த கப்பலில் வந்து அடுத்த 4 நாளுக்கு இந்த கப்பல் தான் நம்ம வீடு. இந்த கப்பலில் லுக்சூர் அப்படின்ற சிட்டியிலிருந்து அஸ்வான் அப்படின்ற சிட்டிக்கு வந்து நம்ம வந்து நைல் நதியிலே பயணம் பண்ண போகிறோம். நைல் நதி ஓரத்தில் நைல் நதி நாகரிகம் வந்து ரொம்ப பழமையான நாகரிகம். நிறைய மக்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதாவது ஏன்ஷியன்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆதி காலத்தில் அந்த நைல் நதி நாகரிகம்னு சொல்லலாம். அந்த நைல் நதியில் வந்து அந்த நைல் நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், இங்கே இருக்கக்கூடிய பழைய சிதலம் அடைஞ்ச கோயில்கள், இவங்க இருக்கிற கலாச்சாரம், இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம பயணம் பண்ண போகிறோம். வாங்க அந்த கப்பல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து கப்பலில் இருக்கக்கூடிய ரூம் வந்து பால்கனி ரூம் தான் எடுத்துருக்கோம். இந்த ரூமோடைய வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லா ட்ரிவிட்டா இந்த கப்பலோட பேர். இதுதான் வந்து நைல் நதி. ஓகே, கப்பலுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள போயிட்டு பாருங்க கப்பலுக்குள்ள எப்படி இருக்குன்ட்டு. அப்பா, நம்மள மாதிரி நிறைய பேக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா எல்லாம் பேர் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுங்க வந்தவங்க எங்கே போனாங்க? நம்மளுக்கு ரூம் நம்பர் வந்து இன்னும் ஒதுக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. கப்பலே வந்து அரண்மனை மாதிரி இருக்குது. பரவாயில்ல. ஹாய், அஸ்லாம் அலைக்கும். நேம், யுவர் நேம்? குட் நேம்? Mustafa. I am Vishnu. Nice to meet you too. This is hello. Welcome board. I think you are Syed. Yes. Yeah, I'm Vishnu. From India. Vishnu. Yeah, I'm good. Welcome board. Hello. Yes. Yeah, very nice cruise. I like this cruise. Yeah. I hope. Yes. This is back here. Yeah, like okay. a palace. Yes. You. Hi, Muhammad. I'm Vishnu. Yes. I'm Vishnu from India. Nice to meet you too. Yes. Okay. So welcome. Yes. Okay. He is very crazy. Yeah. Yeah. No, crazy. What is that? This is hibiscus tea. Welcome drink. Okay. Like a wine or what? No. This is juice. Oh, okay. Thank you. Juice, hibiscus. Thank you so much. Yes, nice to meet you. Have nice trip. Thank you, Mr. Syed. இங்கே பாருங்க க்ரூஸ் எப்படி இருக்கு. நதியே நைல் நதியே அந்த நைல் நதி பாட்டெல்லாம் பாடுறாரு நம்ம தலைவர் வேதக்குமார் சார். இங்கே பாருங்க கப்பல் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது. என்னதான் இங்கே பாருங்க எப்படி இருக்கு கப்பல். பிரமாதமாக எல்லா பக்கமும் சேரு. ஹாய், how are you? Yeah, I'm good. I'm from India. Yeah, your name is Mustafa. Yeah, I'm Vishnu. Thank you. You know Mustafa? Yeah, Mustafa. Mustafa. Vishnu. அப்படியே எடுங்க. க்ரூஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம பூர்ணச்சந்திரன் சார், இவர் தான் நம்மளுக்கு வந்து எஜிப்த் நாட்டில் எல்லா ஏற்பாடும் செஞ்சவர். இவர் தான் நம்மளுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு இந்த நாட்டு பாஷையில் அரபிக்கில் எல்லாத்துக்கிட்டையும் பேசி நெகோஷியேட் பண்ணி இந்த கப்பலை புக் பண்ணுவார். எனக்கு விஷ்ணுவை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். We will meet you soon all. We are planning to bring all the people over here in Egypt. Thank you. Bye bye. Yeah, thank you. எங்கே போனா? Yeah, thank you. I just take the videos. It's not a problem. Yes. It's okay. I need. I'm ready for you. Already? Okay. Still now I can stay here. Yes. Okay. Okay. I need you, but Passport. Yeah, I'll give you. you post
One double and one triple. Yeah. One triple and one double. Yeah. Okay. Thank you. பாருங்க பக்கத்துலேயே வந்து நைல் நதி இருக்கு. இதான் வந்து நைல் நதிக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். நதியே நல்லா இருக்கு கடல் மாதிரி. ப்ளீஸ் பிரிங் ஆல் யுவர் பாஸ்போர்ட்ஸ். ஜி எல்லாரோடைய பாஸ்போர்ட்டை கொடுங்க கேட்குறாரு. Two names or three names or Surname and the first name. yes. And metro. ஸோ நம்ம புக் பண்ண க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் மதீனா மிடியா அந்த க்ரூஸ் ஷிப்பு. அதில் வந்து இப்போ க்ரூஸ் ஷிப்போட அந்த உள்ள செக்இன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் முடித்து நம்மளுக்கு வந்து கேபின் நம்பர் வந்து ஒதுக்கிட்டாங்க. அந்த கேபின் வந்து 206 கேபின் நம்பரு. அந்த கேபின் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். மேபி மேலே 2வது ஃப்ளோர். மொத்தமாக இது வந்து 5 ஃப்ளோர் தான் இந்த ஷிப்பு. இந்த சின்ன போட்டுன்னு சொல்லலாம். இந்த போட்டில் வந்து 206வது நம்ம ரூம். ரொம்ப பெருசாக அதில் வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமாக போச்சுன்னா கீழே போய் தர தட்டிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த 206 இங்கே தான் பாருங்கள். இதெல்லாம் கேபின்ஸ் பாருங்கள். எவ்வளோ பேக்ஸ் இங்கெல்லாம் செக்இன் பண்ணும்போது நிறைய பேக் கொண்டு வருவாங்க. ஃப்ளைட்டு மாதிரி க்ரூஸ் ஷிப்புக்கு வந்து இவ்வளோ பேக் தான் கொண்டு வரணும்னு கிடையாது. பெரிய பெரிய பேக் கொண்டு வருவாங்க. ஏன்னா க்ரூஸ் ஷிப்பில் வந்து கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லை 7 நாள் போவாங்க, 30 நாள் போவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே கேபின்ஸ். ஸோ இது எல்லாமே ரூம் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா இது ஃபுல்லாக க்ரூஸ் ஷிப்பு. நம்ம பெரிய க்ரூஸ் ஷிப்லேயும் போயிருக்கோம். இது வந்து ரிவர் க்ரூஸுங்கிறதுனால கேபின் அந்த தூரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தூரம் கம்மியாக இருக்குது. பட் ரூம்ஸ் வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கேப்டன். ஓகே நம்ம ரூமுக்கு நம்ம போவோம். 206 ரூம் நம்பரு 206. இந்த ரூம் போயிட்டு ரிவர் க்ரூஸில் கேபின்ஸ் நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரிசப்ஷன் வந்து பிரமாதமாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. சென்ட்ரல் லைட் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த ஈஜிப்ட் நாட்டுடைய கல்ச்சரல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் வந்து அவங்களுடைய கல்ச்சர் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது இங்கே இங்கே. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரூமுக்கு முன்னாடி நம்மளுடைய லக்கேஜஸ் இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த ரூம் தேங்க்யூ. Okay. சுக்கர். Okay. நம்ம ரூமுக்கு நான் போயிட்டுருக்கேன். 205. ஸோ ரூம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் பிரமாதம். பாருங்க இதுதான் ரூம்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து உங்களுக்கு நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாத்ரூம் இது வந்து நம்ம குளிக்கக்கூடிய இடம். மேலே வந்து கிடையாது. ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம போகலாம். எக்ஸ்ட்ரா நம்மளுடைய கிளாத்ஸ் துணிகள்லாம் வச்சுக்கலாம். இங்கே செக்யூரிட்டி அதாவது நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 பெட்ஸ் தனித்தனியாக. இங்கே வந்து ஒரு ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சென்ட்ரலைசர் ஏசி. பிரமாதமாக வந்து ஒரு பெரிய எல்இடி டிவி. அப்புறம் வந்து இன்னொரு பெட்டு. இங்கே வந்து பெரிய ஒரு கிளாஸ். ரூம்லேருந்தே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய மெனு கார்டு. அப்புறம் வந்து 2 சேர்ஸ், டேபிள். அப்புறம் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா
பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஷிப், க்ரூஸ் ஷிப் வந்து நின்றுட்டுருக்கு. இது எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வியூ பிரமாதமாக தெரியும். அதாவது இந்த ஷிப் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ 2 பக்கமும் நம்ம வந்து நைல் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், ஒரு பெரிய சிட்டிஸ், இது எல்லாமே இந்த வியூவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுலேருந்து வெளியே கூட எட்டி பார்க்கலாம். வாவ், பக்கத்துலேயே வந்து இன்னொரு கப்பல் நின்றுட்டு இருக்குது. இந்த கப்பல் வந்து ஜஸ்ட் வியூ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து வேற க்ரூஸ் இது. ஸோ நம்ம வேணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தூங்கும்போது ஓகே, பிரமாதமான ஒரு அற்புதமான ரூம்பு. அடுத்த 4 நாட்களுக்கு இந்த ரூம்பு தான், இந்த கேபின் தான் நம்ம வீடு. அழகாக வந்து நைல் நதியில் மிதந்துட்டே போயிட்டு ஒரு இடமா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து நைல் நதியில் ரிவர் க்ரூஸ் புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வசதிகளோடு சேர்ந்த ஒரு பிரமாதமான ஒரு கேபின் ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதனோட ரேட்ஸ் ப்ரைஸஸ்லாம் என்ன வரும் அப்படின்னு, 4 நாளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஃபுட்டு, 4 நாளுக்கு நம்ம தங்கக்கூடிய இந்த ஸ்டே ரூம்ஸு, அப்புறம் நம்ம வெளியில் இறங்கி சுற்றி பார்க்குறது, மேலே டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நம்ம டாப் ஃப்ளோரில் வந்து அப்புறம் ஓப்பன் ஏரியா இருக்குது, சில ப்ளே கேம்ஸ் விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது. அது எல்லாமே இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ப்ரைஸில். ஸோ இதெல்லாம் எவ்வளோ வரும், எத்தனை கேபின்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாம் வரும்ன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்பில் என்னென்னலாம் கப்பலுக்குள்ளே, இப்போ நம்ம ஈஜிப்ட் நாட்டில் நைல் க்ரூஸ் சென்டராக இருக்கும் இல்லையா, அந்த கப்பலுக்குள்ளே என்னென்னலாம் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சரி ஓகே. இந்த இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது, மறந்துச்சு, சாரி. அதே சமயத்தில் இது வந்து 3ஆம் ஃப்ளோரு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இது வந்து வாக்கிங் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இது வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஜிம்மு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும், நம்மளாம் எங்கே ஜிம்மு போகிறோம். சிறப்பு. ஓகே, நம்ம மேலே போகலாம். இதுக்கப்புறம் அதாவது ஒரு மசாஜ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது தனியாக ஒரு ஸ்பா மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டு, இந்த ஸ்பா வந்து எவ்வளோ ரேட்டுன்றது பாருங்கள். 750, 650 இந்த மாதிரி எவ்வளோ, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மசாஜ் அப்படிங்கிறது. அவுட் டு அப்கோ த இங்கே எக்ஸிட் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 300, இது வந்து 3ஆம் ஃப்ளோரு. 3ஆம் ஃப்ளோரில் இப்போ சைடில் பார்க்குறது எல்லாமே கேபின்ஸ், மக்கள் இதில் வந்து தங்கியிருப்பாங்க. இது இல்லாமல் வந்து நம்ம டாப் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். காலையில் கூப்பிட்டா எடுக்கவே இல்லை. எக்ஸிட் வந்து கொடுத்தாங்க, பட் க்ரூ ஒன்லின்னு போட்டுருக்காங்க. ஓகே, இது பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி எத்தனை கப்பல் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? பா, அற்புதமாக இருக்கு. பாருங்க, கப்பல் பின்னாடி சைடில் இருக்கும். ப்ரொப்பலர் வந்து உந்தி தள்ளிட்டு இருக்கு நம்ம கப்பலை. நைல் நதியில் வந்து நைல் நதியில் இருக்கக்கூடிய அந்த நைல் ஆழத்தை வந்து ஆழப்படுத்தி மொத்தமாக கீழே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆழப்படுத்தி நைல் நதியில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் அனுபவத்தை வந்து வர டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பிரமாதம்.